அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே 2ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, நவமி திதி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் 10 to 11:30. இந்த சந்திராஷ்டமம் எப்படின்னா, மத்தியானம் 2:32 வரை மிதுன ராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் கடகராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அணிய வேண்டிய உடை நிறம் பிஸ்கட் கலரு, மஞ்சள் கலரு, சந்தன கலர், அந்த மாதிரி. அணியக்கூடாதது பிங்க் ஆர் மெரூன். அதே மாதிரி சாப்பிட்டது சாம்பார் இட்லி அல்லது சாம்பார் சாதம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது 12 ராசி பலனுக்குள் செல்வோம். இது பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அதற்கு முன்பு சின்ன ஒரு குறிப்பு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன், மாணவர்னு நினைக்கிறேன், அங்கே எங்களுக்கு படிப்பை பற்றி கொஞ்சம் கூட ஒரு ஹிண்ட்ஸு கொடுங்கன்னு கேட்டிருந்தார். அவரின் ஆர்வத்தை பாராட்டுகிறேன். அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கு, மேத்தமெட்டிக்கல் நாலேஜு, மெமரி பவரு, கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் மெர்க்குரி, அதாவது புதன். இப்போது சிலருக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்கலாம், சிலருக்கு ஹேண்ட் ரைட்டிங் வீக்காக இருக்கலாம், சிலர் 5 + 3 = 8 தெரியும், 5 + 3 = 7ன்னு அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதனால் மார்க்கு டோட்டலாக கம்மியாகிடுது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதன்கிழமை காலையில் ஒரு நோட் புக்கில் எனி சப்ஜெக்ட், கன்னடமோ, ஹிந்தி, இங்கிலீஷு, சோசியல் ஸ்டடி, ஏதாவது ஒரு பேஜ் எழுதி பூஜை ரூமுக்குள்ளே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வீக் அதே மாதிரி புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு ஒரு 4 துளசி இலையை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு பழைய எழுதி வைங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா புத கிரகத்தினோட அனுகிரகம் உங்களுக்கு வரும். தட் மீன்ஸ் அந்த மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், ஹேண்ட் ரைட்டிங் தெளிவு பிறக்கும். ஆமாம், உங்களுக்கு புதன் வீக்காக என்னென்னா, ஹேண்ட் ரைட்டிங்கு சரியில்லாதனால திருத்துறவங்க சோம்பல் பட்டு தப்பு மார்க் போட்டுருவாங்க. அதனால் முதல்ல ஹேண்ட் ரைட்டை திருத்திக்கோங்க. இதை செய்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வரும். நம்புங்கள், கடவுள் உங்கள் துணை இருப்பார். நண்பர்களே, மேசராசியில் உத்தியோகம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிறது. நட்பு வட்டாரம் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்ல வேலைக்காரங்க உங்களுக்கு செட் ஆகுறாங்க. ஸோ கார் டிரைவராகவோ இல்லை வீட்டில் வேலைக்கோ தோட்ட வேலைக்கோ ஆட்கள் தேடிட்டு இருப்பாங்க, சரியான ஆள் செட் ஆகுறதில்ல. இப்போ உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைகின்றனர். அதே மாதிரி செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜாஸ்தி ஆட்களை ஆத்மார்த்த சிநேகிதராக வச்சுக்கிட்டது இல்லை, கம்மி ஆட்களை தான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப உறவுகள் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரோடையும் நீங்கள் யாரையும் விரோதமாக பார்க்குறதில்ல, விரோதம் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசுகிறதும் இல்லை. அதனால் சுற்றத்தினர் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயரே கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ஓரளவு அதிர்ஷ்டமான நாள்னே வச்சுக்கலாம். அதாவது எல்லாத்தையுமே கொலீக்ஸ்டைய, வியாபார ரீதியாக உள்ளவங்க, நட்பு ரீதியில் உள்ளவங்கள்ட்ட ஓரளவு நல்ல பெயர் எடுக்கிறீங்க. கொஞ்சம் பணவரத்து ரெண்டுமே, நல்ல பெயர் பணவரவு ரெண்டுமே கிடைக்கிறது. உடலில் ஓகே, ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களோட பேச்சு மூலம் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா போய்கிட்டு இருக்குது. முயற்சி மட்டும் தொடர்கதி ஆகிறது. விக்ரமாத்தன் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் காலம் மாறும், சாதிப்பீர்கள். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஆமாம், மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. முன்னாலே தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டை அமைதியப்படுத்திக்கலாம். ஆன்மீக சிந்தனை மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது. கடவுள் பக்தி ஜாஸ்தியாகுது. வேறு வழியில் இல்லையா, கடவுள் பக்தி வச்சு தான் தீரணும். வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் ரொம்ப செலவாகுது. கேட்ட இடங்களில் பணம் சரியாக சேர மாட்டேங்குது. ஆமாம், மனைவி கூட கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டுங்க. பிழைக்க தெரியாதவங்க, எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா இதை விட வீட்டில் சாப்பிட்டுட்டு உட்காரலாங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. சுற்றத்தினர்கள் கூட உங்களை கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், உங்கள் கடமையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க.
அடுத்து கடகராசி. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக போங்க. திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் கசப்பாக தான் தெரியுது, அந்த கல்யாணம் செஞ்சதுமோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வாலிப வயதினர்களுக்கு திருமணம் டிலே ஆகுது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு தாமதித்த திருமணம்னா கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணால் சுமூகம், அது ஒரு பரிகாரம் மாதிரி போயிடும். அதனால் குழம்ப வேண்டாம், நல்லதே நடக்கும். நண்பர் ஒருவரெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிற நம்பர்லேயே நண்பர்களில் ஒருத்தரோட சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்ககிட்ட பேச்சு கட் ஆகிடுது. பண வரளவு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து சிம்மராசி. கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. வேலையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்து மன அமைதியை குலைக்கிறது. பணம் வந்து எதனால் கடன் வாங்கினா பணம் வர வேண்டியது வர்றதுக்கு லேட் ஆகுது, அதனால் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞாபக மருதியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகிறது. சாப்பாடு சாப்பிட இஷ்டம் முடியலன்னா ஐஸ்கிரீமோ டிஃபனோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து கன்னியாராசி. குழந்தைகளுக்கு உடல்நிலை பிரச்சனை காரணமாக அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆழ்ந்த தூக்கம் வரமாட்டேங்குது, மனசு வந்து திடுக்கு திடுக்குன்னு முழிப்பு வருது. உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது. நிறையா தூக்கம் இல்லை, இது இல்லை, அதனால் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. எது எப்படியானால் கூட நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிரும். பணப்புழக்கம் ஓகே. அடுத்து துளாராசி. உங்களுக்கு வந்து எதிர்பாராத பணம் வரும், நீங்கள் நினச்சே பார்க்காத இடத்துலேருந்து பணம் வந்து சேருது. அதே மாதிரி வீடு வாகனம் நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல அதெல்லாம் வாடகைக்கோ ஏதோ லீஸுக்கோ விட்டுருந்த இடத்துலேருந்து சரியாக வர்றதில்லை. இப்போ அது வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து நெய் மட்டன் இந்த மாதிரிப்பட்டதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, வாங்கி எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குறீங்க, வாங்கலாம், அதனால் பயம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி விருச்சிக ராசி. முயற்சி கை கொடுக்கும், இப்போது உங்களுக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. தொழில் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்குது. மேரேஜ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு மேரேஜ் செட்டில் ஆகுது. காதலர்கள் லவ்வர்ஸுக்கு கூட லவ் வந்து சக்ஸஸ் ஆகுது. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளே. ஓகே. அடுத்து தனுசு ராசி. இளைய சகோதரர், அதாவது தம்பி அல்லது தங்கச்சி வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகுறாங்க, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. ஏன்னா உங்ககிட்ட வந்து நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்களே, எனக்கு அதை வேணும் இது வேணும்னு. ஓகே. உத்தியோகத்தில் வந்து வேலை பளு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியினோட உடல்நிலை சற்று டல்லாக இருந்து கொண்டு இருக்கிறது. தகப்பனாருக்கு வந்து தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்து மகர ராசி. சிறுசாக ஆரம்பித்த தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட. அதனால் பணம் கூட தேவையான அளவு ரொட்டேஷன் ஆகுது. ஆமாம், மனதுக்கு பிடித்த நண்பரை ஒரு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. சந்தித்து பேசுகிறீங்க, மனம் நிறைவாக இருக்கிறது. ஆடம்பர பொருளை நிறைய வாங்கி சேர்க்குறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. உங்களது மனைவி அல்லது குழந்தைகள் பேரில் எது வாங்கினாலும் நிலச்சி நிற்கும். உங்கள் பேரில் வாங்கினா தான் அது பிரச்சனை வந்துடும். அதனால் எது வாங்குறதுனாலும் அவங்க பேர்லேயே வாங்கிக்கோங்க. பேச்சில் வந்து கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. வாழ்க்கை துணை சற்று பிரிவு, அவங்க வந்து பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாங்களே, சொந்தக்காரங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஏதோ போகிறனால சின்ன பிரிவுகள். ஆமாம், பிரயாணம் நீங்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பெற்றோர்களோட உடல்நிலை ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து மீன ராசி. ட்ரேடிங்கில் வந்து லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது, நல்ல லாபம் வருகிறது. உங்களோட யூகம் வந்து பர்சனல் லைஃப்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது, கேல்குலேட் பண்ணியிருந்தீங்க. ஓகே. குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே. ஸோ நண்பர்களே, இத்துடன் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.